டீ கடை மண்டையா, சாப்பிட ஏதாவது சூடா இருக்காடா? கடந்த 4 மணி நேரமா நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்ல. முதல்ல பணத்தை கொடுங்க. அட நண்பா, உனக்கு பணம் கொடுத்துட்டு தான் போவோம். பணம் கொடுக்காம நாங்க எங்க ஓடி போயிடுவோம். இன்னைக்கு என்னவோ எங்களுக்கு டைம் பாஸே ஆகல. அதனாலதான் கூட்டம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். உனக்கு இதனால என்ன பிரச்சனை? நாங்க இங்க வர்றதுனால உனக்கு தானே நிறைய லாபம் கிடைக்க போகுது. டைம் பாஸுக்காக வர வர மக்கள் என்னென்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப பாரு, நாமளே இங்க வந்து உட்கார்ந்து கேட்டு இருக்கோம். டாக்டர் ஜாட்கா, டைம் பாஸ்க்கு நம்ம எதுக்கு மீன் பிடிக்க போக கூடாதோ? எப்ப பார்த்தாலும் இவருக்கு மீன் பிடிக்கிற கவலை தான். நாள் முழுக்க போய் அந்த தூண்டில போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரு. அங்க எதுவும் கிடைக்கலன்னா வாயை முழுக்கிட்டு சும்மா வந்துருவாரு. அதெல்லாம் ரொம்ப போரிங்கான வேலை. நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ஓகே, நம்ம ஏன் உண்டிகோல் அடிச்சு விளையாட கூடாது? இல்ல கல் எடுத்து என் தலையில அடிச்சது யாரா? பாக்ஸர் அண்ணாச்சி, மன்னிச்சிருங்க. இந்த நாயுடு பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் உங்களை அடிக்கணுங்கிறதுக்காக அடிக்கல. அதாவது அவன் வேற ஒரு பொருளை அடிக்கணுங்கிறதுக்காக குறி வச்சான். ஆனா குறி தவறி உங்க மேல பட்டுருச்சு. கஜ கஜா மோட்டு, எதுக்கு நீ என்ன இப்ப அடிவாங்க வைக்கதோ? பாக்ஸர் அண்ணே, நானும் இத பாருங்க கசிட்டாராம், பரவாயில்ல, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. பாத்தியா, பாக்ஸர் அண்ணாச்சிக்கு எவ்வளவு பெரிய மனசு பாரு. எல்லாம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாரு. உன்னை மன்னிச்சு விட்டுட்டாரா படையா? இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கசிட்டாராம், அதை என்கிட்ட கூட எப்படி அடிக்கிறது நான் உனக்கு சொல்லி தரேன். என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் குறி தவறவே தவறாது. அதனால என்ன நீங்களே சொல்லித்தாங்க. நீங்க மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா குறி பார்த்து அடிக்கிறதுல இந்த ஜில்லாவிலே இவனை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு இங்க பாரு, குறி பார்த்து அடிக்கிறதுனா இப்படிதான் அடிக்கணும். இவன் என்ன முட்டாள் ஆக்கலாம்னு நினைக்கிறான். என்ன அடிச்சது இவன் தான் எனக்கு தெரியும். ஆனா உன் மேல பழிய போடுறான் இல்ல? சொல்லு. வேண்டாண்டா, இறங்கி கொடுங்க. தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக இப்படி பண்ணாதீங்க. பத்துலு காப்பாத்துறா. செஞ்சு மோட்டோ சும்மா விட்டுருங்க, இல்லன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அட பாவி, கசாப் கடையில வேலை பார்த்தான் போல இருக்கு. தலை கீழே தொங்க விட்டுட்டு போயிட்டான். மோட்டோ, ரொம்ப அகலமா வளர்ந்த உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட அழகு இல்ல சார். இன்னொரு தடவை என்ன கல்லால் அடிச்சீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்கப்பா, அவர் ஒண்ணு வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்ச விட்டுடுங்க. ஓ அப்படியா? நீ அவங்க சைடுல சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? டாக்டர் ஜாட்கா, காப்பாத்துங்க. நீங்க ஒரு டாக்டரப்பா, உங்க மேல மரியாதை இருக்குதப்பா. எங்களை விட சொல்லுங்கப்பா, காப்பாத்தும். இப்ப நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல பாக்ஸர் அண்ணா, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, சொல்லவும் மாட்டேன். எவ்வளவு அடிக்கணும்னாலும் இவங்களை நீங்க அடிச்சுக்கோங்க. இவங்க பண்ணது முட்டாள்தனமான வேலை. நீ எல்லாம் ஒரு நல்ல நண்பனா? உன் நண்பர்கள் அடி வாங்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு பதிலா நல்லா அடிக்க சொல்றியா? விளங்கிடும். என்ன மட்டும் விட்டுருங்களா? பாத்தீங்களா, அந்த குண்டை இந்த பசங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறான்னு பாத்தீங்களா? அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி தரலாம் வாங்க. என்ன விட்டுருங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. உங்களை இந்த மாதிரி தலைகீழ தொங்க விட்டது யாரு? என்னோட நண்பர்களை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? சொல்லுங்க. நான் உங்களை நிச்சயமா உயிரோட விட மாட்டேன். சட்டம் எனக்கு துணையா இருக்கு. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இவங்களுக்கு நாம உதவி செய்யலாம் போனா இவங்க என்னன்னா நம்ம தேன்கூட்ல இருக்க தேனை குடிக்கலான்னு பாக்குறாங்க. இவங்களை விடக்கூடாது. நீ குறிப்பாத்து அடிக்கிற விளையாட்டு விளையாடலான்னு சொன்ன, ஆனா அதனோட விளைவு பாத்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு? டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப வாங்க போய் பஞ்சி ஜம்பிங் பண்ணலாம். ஆமா அந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்ப ஜாலியான விளையாட்டு. இதுல எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அன்லிமிட்டட்ல சந்தோஷம் கிடைக்கும். வாங்க கம் ஆன்.
ஓகே, இப்ப முதல்ல யார் போறது? எனக்கு பார்க்க பயமா இருக்குதோ, நான் இதை பண்ண மாட்டேனப்பா. எல்லாரும் தைரியமா வாங்க. இந்த ஜம்பிங்க எப்படி ஜம்ப் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி அழகா கால்ல கட்டிக்கணும். அதுக்கப்புறமா ஜம்ப் பண்ணணும். அதாவது குஷி விஜய் அண்ணா மாதிரி. அதை மீறி அவங்க குதிக்க பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா இப்படி வச்சு இப்படி தள்ளி விட்டுறணும். பிரமாதம், நீ உண்மையிலேயே பிரமாதமா ஜம்ப் பண்ண. பத்துல நீ அவனை ரொம்ப அருமையா தள்ளி விட்ட. அதனாலதான் அவன் பிரமாதமா போயிட்டு வந்தான். இல்லனா இவன் எல்லாரும் மாதிரி நேரா கீழே தான் போயிட்டு வந்திருப்பான். எல்லாரும் பாத்தீங்கல்ல, நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல. இருங்க, அந்த பக்கம் போயிடலாம். ரசிட்டே ராம், அடுத்தது நீங்க தான் குதிக்க போறீங்க. குதிக்கிறதுல உங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன புரியுதா? பத்துலு, நீ என் நண்பன் மட்டும் இல்ல, கூட பிறந்தவன். நான் சொல்றதை கேளுப்பா, என்னால ஜம்ப் பண்ண முடியாது. இது ரொம்ப ரிஸ்க். நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக பயப்படணும்? நீங்க 2 பேரும் இதே இடத்துல அசையாம நில்லுங்க. இப்ப 2 பேரும் முன்னாடி பாருங்க. போயிட்டு வாங்க. ஐயோ ஆபீசர், அவங்க 2 பேருக்கு இன்னும் நான் இதை கட்டி விடவே இல்லையே. ஓ நோ, அது தெரியாம நான் உங்களை தள்ளி விட்டுட்டேனே. அவங்கள போய் காப்பாத்து. காப்பாத்தணுமா? அந்த விளையாட்டை நான் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணவே இல்லப்பா. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என் காரை வச்சு ஸ்கை டைவிங் பண்ணலாம். என்ன? ஸ்கை டைவிங் செய்யறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீ அத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டு கூட இருக்கியா? திடீர்னு பிடிக்கும்னு சொல்ற? ஸ்கை டைவிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாராசூட்டை கட்டிக்கிட்டு குதிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது நீங்க அந்த பாராசூட்டை ஓபன் பண்ணணும். அப்படியே நம்ம கீழே லேண்ட் ஆயிடலாம். எங்களோட போலீஸ் ட்ரைனிங்ல நிறைய வாட்டி நான் ஸ்கை டைவிங்லாம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? எங்க பாருங்க, நீங்க எல்லாரும் வேற இடத்துக்கு போய் டைம் பாஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே இருங்க, சூடா சமோசா போட்டு தரேன். வேற ஏதாவது கூட தரேன். டேய் மண்டையா, சுட சுட சமோசா பேக் பண்ணி குடுறா. நாங்க ஸ்கை டைவிங் பண்ண போறோம். நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாரும் ஒரு பேக் எடுத்து மாட்டிக்கோங்க. டேய் இங்க பாறா பூசணிக்கா மண்டையா, இந்த பேக்ஸ்க்கும் ஸ்கை டைவிங்க்கும் என்னடா சம்பந்தம்? இந்த பேக் தான்பா நமக்கு உதவி செய்யும், புரிஞ்சுதா? எனக்கு என்னமோ பயமா இருக்குதாப்பா. நீ எப்பவுமே என் கூடவே இரு. நாம எல்லாருமே வானத்துல பறவைங்க மாதிரி கையை விரிச்சுக்கிட்டு பறக்க போறோம். அப்ப எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? கம் ஆன், குதிங்க. எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிங்க. நாம ஒரு வட்ட மாதிரி இருக்கணும். புடி, நீயும் புடி. உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா? கச்சா கச்சா, இதுல இவ்வளவு குஷி இருக்குன்னு எனக்கு தெரியாதப்பா. ரொம்ப நல்லா இருக்குதோ. நான் சொல்லும் போது எல்லாரும் ஒரே நேரத்துல பாராசூட்டை ஓபன் பண்ணும், சரியா? ஆனா நாம எல்லாரும் எப்படி மேல போறது? நாம எல்லாரும் மேல போறது இல்ல, நேரா கீழே போறோம். பாராசூட்டை ஓபன் பண்ணணும்னா நாம கார்ல தான் போய் ஆகணும். ஏன்னா கார்ல தான் பாராசூட்டை வச்சிருக்கோம். அடே வீங்கன வைத்தா, பாராசூட்டை எடுத்துட்டு வர மறந்துட்டியா? என்னடா பீதியை கிளப்புற? அந்த பேக்ல என்ன தாண்டா இருக்கு? இந்த பேக்ல சமோசா இருக்குடா. கச்சா கச்சா, இங்க சமோசா வாயா கொண்டு வருவேன். சிங்கம் சார் இப்ப என்ன பண்றது? Why fear when Singam is here? சிங்கம் சார், நீங்க மட்டும் எப்படி மேல போக முடியும்? உங்க பாராசூட்டும் மேல தானே இருக்கு. நாம எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிறது நான் கொண்டு வந்த சமோசா பையன் தான். ஐயோ, அப்ப மோட்டோ பாராசூட் எல்லாம் எங்க இருக்கு? அது எல்லாமே கார் டிக்கில இருக்கு. இப்ப என்ன பண்றது? இப்ப எல்லாருமே கத்துங்க. மாமியாரே காப்பாத்துங்க. ஹலோ டாக்டர் ஃபோர்ஸ், எங்களுக்கு
தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. பேராஷூட் எல்லாமே கார் டிக்கில இருக்கு. அது தெரியாம நாங்க சமோசா பேக்க மாட்டிக்கிட்டு குதிச்சிட்டோம் சார். எங்களை காப்பாத்துங்க. என்ன எல்லாரும் இப்படி பார்க்கறாங்க? இந்த மோட்டோவால என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் மேல போய் சேர வேண்டியதுதான். எல்லாரும் கண்ணை தோறங்க. யார் முதல்ல எழுந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல அடி விழும். எழுந்திருங்க. எல்லாரும் மார்க்ல நில்லுங்க. அப்படியே எந்திரிங்க. அப்படியே யூட்டன் அடிச்சு ஓடிடுங்க. நில்லுங்க. எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க. ஓட்ட வந்து விட்டுறீங்க. நான் ஊரா வளர்ந்தவனே. ஓடு சீக்கிரம் ஓடு. சோம்பேறி. டேய் பத்துலோ, நம்ம 2 பேர் மாதிரியே மோட்டு பத்துலோட ப்ரோகிராம் நடக்குது. அதை பார்க்கலாம்னு பார்த்தா கரண்ட் இல்லையே, என்ன பண்றது? அதாவது டிவி ஆண்டனாவில தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ போய் ஆண்டனாவை கரெக்டான டைரக்ஷன்ல திருப்பி வை மோட்டோ. நான் உள்ள உட்காந்துட்டே கரெக்டா தெரியுதான்னு சொல்றேன். ஓகே, இதுக்குதான் நாமளே டைரக்டா வேலையில இறங்கணும்ன்றது. இப்ப வருதாடா? இன்னும் கொஞ்சம் லைட்டா திருப்பி மோட்டோ. இப்ப வருதா பாரு. இன்னும் கொஞ்சம் திருப்பி போதும். இரு. மோட்டோ நிறைய திருப்பிட்டியாடா. என்னாச்சு? மண்டபையில மேல போய் ஆண்டனாவை சரி பண்ணும்போது மின்னல் வந்து என்ன தாக்கிடுச்சுடா. நல்ல வேலை, எப்படியோ உயிர் பொழைச்சு வந்துட்டேன். பத்துலுக்கு என்னடா ஆச்சு? நல்லா தானே இருக்க? உன்னால எனக்கும் ஷாக் அடிக்குது மோட்டோ. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறியே மோட்டோ? ஏதாவது பண்ணிடா. மண்டபையில நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுலயா பதில் சொல்றீங்கன்னா எச பாட்டா பாடுறேன். இந்த சிமெண்ட்டை மேல கொண்டு போயிட்டோம். நான் எப்படி சொன்னனோ அப்படியே வேலை செய்யணும். ஓகே பல்ராம் நாயுடு, இந்த 10 ரூபாயில பாத்தியா? ராத்திரி வீட்டை விட்டு போனாடா, எங்க போனான்னு தெரியல. நைட்டு அவன் என் கூட தான் தூங்குனானப்பா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட சொன்னானே. அவன் காலையில டாக்டர் ஜட்காவை பார்க்க போனானப்பா. இன்னாரும் இங்க தான் வந்துகிட்டு இருப்பா. வெயிட் பண்ணும். சரி, அதை விடுறா ஹிட்லர் மீச. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஒட்டுமொத்த பில்டிங்க்கு நான் தான் சூப்பர்வைசரும். கரண்ட் போயிடுச்சு, எல்லா மிஷினும் நின்னு போயிடுச்சு. இந்த கான்கிரீட் மிக்சர்ல சிமெண்ட் போட்டு ரெடி பண்ணணும். நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு. நான் போய் சிமெண்ட்டை வெளியே எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன். என்ன ஆச்சு இவருக்கு? பல்ராம் நாயுடு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். லிப்ட தயவு செஞ்சு தொடாத. ஏன்டா வேண்டான்னு சொன்னேன்? மோட்டோ பத்தலோ ப்ளீஸ் இதை நிப்பாட்டுங்க. எனக்கு பயமா இருக்குது. என்ன தொங்கிக்கிட்டு இருக்கான்? மோட்டோ உடம்புல ஹை பவர் கரண்ட் இருக்குடா. நேத்து ராத்திரி உன்ன மின்னல் தாக்கிச்சு இல்ல, அதனால வந்த வினை இது. இனிமே நீ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மோட்டோ. நீ எந்த பொருளை தொட்டாலும் ஷாக் அடிக்கும், குறிப்பா இரும்பு இந்த பொருட்களை. மோட்டோவால தான் எங்க லிஃப்டே உடைஞ்சு போச்சு. அது மட்டுமா நம்ம சூப்பர்வைசர் கஜகஜாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவனை விடவே கூடாது. அடிங்க, வாங்க வந்து அடிங்க. பல்ராம் நாயுடு, மனுஷரு, நான் உன்னை இப்ப வெளியே எடுத்து காப்பாத்திடுறேன். மறுபடியும் மேலேயே போயிட்டான். வந்துரு. அதாவது நம்ம மோட்டு உடம்புல இருக்கிற கரண்ட் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டோம்னா அப்புறம் இவன் சரியாயிடுவான்பா. ஆனா அதை நம்ம எப்படி வெளியில எடுக்கிறது? எப்படி?
டேய் பூசணிக்கா மண்டையா, நான் என்ன செய்யணும் நீ தான் நான் சொல்லணும். என்னால யாரையும் தொட கூட முடியலடா. அட தூரமாவே இருப்பா, பாசத்துல என் கிட்ட நெருங்கி வந்துடாத, நீ அங்கேயே இரு. பாத்தியாடா பூசணிக்கா மண்டையா, நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலும் என்ன தொடக்கூடாதுன்னு சொல்ற. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படியே போனா என் நிலைமை என்ன ஆகும்? இவருக்கு இப்படி சுத்துறான். மோட்டோ 1 2 3 சொல்லும் போதெல்லாம் நம்ம 2 பேருமே இருக்க கூடாது. அதான் நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது. என்னடா சொல்ற? டேய் மண்டையா, 1 2 3 என்னடா சொல்ற நீ? சரி வாடா, உடனே இங்க இருந்து நம்ம போயிடலாம். இல்லனா 9 11 மாறிட்டேன்டா. பேச நேரம் இல்லடா. ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றா சோம்பேறி. 1 2 3 அதுக்கப்புறம் என்ன? கவலைப்படாத, இதுக்கான அர்த்தம் என்னன்னு நானே உனக்கு சொல்றேன், இரு. டேய் அம்மா, ஒரு டாக்டருக்கு இதெல்லாம் அழகே இல்லடா. பரவாயில்ல, ரொம்ப நேரம் காக்க வைக்காம பேக்ரவுண்ட மாத்திட்டாங்க. போயிடலாம். இதான் நம்ம ஓடுறதுக்கான நல்ல நேரம். மட்டும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பத்லோ, லைட்டிங் மட்டும் இல்ல, சீரியல் செட் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. இந்த பார்ட்டியில உள்ள போயிட்டு ஒரு ஃபுல் கட்டு கட்டலாம். என்ன சொல்ற? இங்க பாரு மோட்டோ, அழைப்பதில் இல்லாம இன்னொரு வீட்டு கல்யாணத்துல போய் சாப்பிடுறது ரொம்ப தப்பு மோட்டோ. அவ எத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் பண்றான் தெரியுமா? அந்த லைட்டும் போச்சா? யாராவது வெளிச்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கரண்ட் வரலனா என் வாழ்க்கையே வீணா போயிடும். வெளிச்சம், யாராவது வெளிச்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ஏற்பாடு பண்ணுங்க. அதுலதான் என் வாழ்க்கையே இருக்கு. இப்போ என்ன பண்றது? என்ன சார் பதட்டப்படுறதுல உங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அமைதியா இருங்க சார். யாம இருக்க பயமேன். மோட்டோவும் பவரை காட்டு. இல்லடா மண்டையா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. முதல்ல வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஐயோ, சாப்பாடு தான் உங்களுக்கு பிரச்சனையா? பார்ட்டிக்குள்ள போய் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு லைட்ஸை மட்டும் வர வச்சிருங்க. அது போதும். ஆஹா, சமோசா. டேய் குருந்தாடி, நீ தானே உள்ள வந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்னு என்கிட்ட சொன்ன. இப்ப எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பிடணும்டா. வாவ், அப்படியா? நீ இப்போ எல்லாருக்கும் முன்னாடியே சாப்பிடணுமா? நீ சாப்பிட போயிட்டா இங்க எல்லாம் இருட்டாயிடுமே. அப்புறம் இங்க யாரு பார்ட்டிய நடத்துறது? கண்டிப்பா உனக்கு எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடு கிடைக்காது. இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. அப்படின்னா நிச்சயமா மழை வர போகுதுன்னு அர்த்தம். மட்டப்பையில அந்த சத்தம் ஆகாயத்துல இருந்து வரலடா, என் வயிற்றுக்குள்ள இருந்தா வருது. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம கொலை பண்ணியா இருக்க. கொலை பண்ணிடுவோம் ஒண்ணு. ஆமா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சமோசா. ஆஹா, சமோசா. அட, இந்த மோட்டோ எங்க போனா? அவனை பிடிங்க. இப்ப இந்த பார்ட்டி நடக்கணும்னா அவன் இங்க இருக்கணும். வெளிச்சம் வேணும். அதோ அங்க போறாங்க, புடிங்க. அவங்கள புடிங்க. அதோ அங்க பக்கமா போறாங்க. ஆஹா, இவ்வளவு பேர் ஓடி வராங்க. அத பாவி மோட்டு பத்லு, நான் உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்க பல பேருக்கு கரண்ட் வச்சுட்டீங்க. மோட்டு, இந்த விலகு. நீ ஏன் கைய காட்டுறியா இல்ல நான் மாட்டணுமா? என்ன அண்டர் அரெஸ்ட் பண்ண சொல்லி நீ அப்புறம் ஆடிக்கிட்டு இருக்கான். சிங்கம் சார், எங்க போறீங்க? முதல்ல இவனுங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. கூலத்துக்கு போடுங்க சார் இவங்களே. பண்ற நாடு என்ன மன்னிச்சிடறான். என் உடம்புக்குள்ள என்ன நடந்தது
பண்றதுன்னு எனக்கே தெரியாது. நீ வேணா என்ன அடிச்சிரு, உனக்கு கோவம் வந்தா அடிச்சிரு. அடி அடி அடிடா, அடி அடிடா. அட மோட்டு பத்துலு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. உன்னோட இந்த கரண்ட் இந்த ஊரையே நாசமாக்கிட. நான் சொல்றத கேளுங்க. என்னோட லைட்னிங் கன்வெர்ட்டர் மிஷினை வச்சுதான் நான் இதை சரிப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அது வேலை செய்யணும்னா நமக்கு கரண்ட் தேவையாச்சு. ஆனா அது இப்ப எங்கேயுமே இல்லையே. என்ன பண்றது? மோட்டு, நீதான்ப்பா ஏதாவது செஞ்சாகணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லுடா. ஐடியா? மோட்டோ, நீ இந்த லைட்டிங் கன்வெர்ட்டர் மிஷினை புடிச்சுக்கிட்டு நெல்லு மோட்டோ. உனக்குள்ள இருக்கிற கரண்ட்ல இது ஓட ஆரம்பிச்சிடும். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நான் சொல்றத கேளுப்பா. அந்த மிஷினை ஓட்டுறதுக்கு நிறைய கரண்ட் சக்தி தேவைப்படும். அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து கூட வரலாம். ஆமா. ஓகே, நான் என் நகரத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்டா. மோட்டோ, நான் சொல்றத கேளு. உடனே அந்த மிஷினை நீ விட்டுடு. ஏன்னா உன் மேல அதிகமான கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குடா. நம்ம நகரம் எப்ப முழுசா சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறமா தான் நான் இதுல இருந்து கையை எடுப்பேன்டா. மோட்டோ குணமாயிட்டான். அதாவது இவனுக்குள்ள இருந்த ஹெவி பவர் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அட மோட்டு, உண்மையிலேயே நீ கலக்கிட்டப்பா, கலக்கிட்ட. அது மட்டும் இல்ல, நம்ம ஊரை இப்ப நீ தான் காப்பாத்திருக்கப்பா. அப்படின்னா நான் குணமாயிட்டேன்டா மண்டையா. Thank you மோட்டு, thank you very much. We are proud of you. நீ கலக்கிட்ட. அப்போ சிங்கம் சார், நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்க இப்ப மோட்டுவை அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. இல்ல, நான் இப்ப உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். அட, இந்த புது பியூட்டி பார்லரை எப்ப திறந்தாங்க? இது இன்னைக்கு தான் திறந்தாங்க. எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. அங்க நாம எந்த ஸ்டைல்ல முடி வெட்ட சொல்றோமோ அப்படியே வெட்டுறாங்களாம். அதான் அவ்வளவு கூட்டம். பிரமாதமா இருக்கு. என்னடா இது? ஆஹா, வெரி குட். கேக்கச்சக்கச்சா, முடி வெட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாங்க வாங்க, அவங்க அப்படி என்னதான் முடிய வெட்டுறாங்கன்னு பாப்போமே. நானும் அப்படியே முடிய வெட்டிக்கிறேன்னா சொல்றீங்க. சரி வாங்க வாங்க போலாம். ஓபன் தி டோர். என்னோட பேரு ஜூலி. சரி, வச்சுக்கங்க. வெல்கம் டு சிசர்ஸ் பியூட்டி பார்லர். உங்கள யாருக்கு ஹேர் கட் பண்ணனும்? உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணனும்னு சொல்றீங்களோ நாங்க அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுவோம். ஹலோ, முதல்ல எனக்கு ஹேர் கட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் கட் வேணும் சார்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வெட்டுங்க. ஆனா சார், உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும்ல? சும்மா ரித்திக் ரோஷன் மாதிரி இவருக்கு ஹேர் கட் பண்ணி விடுங்க மேடம். சும்மா கும்முன்னு இருக்கணும். இல்ல இல்ல இல்ல, ராஜா மகாராஜா அந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ராஜா மகாராஜா மாதிரி உள்ள ஸ்டைல் எல்லாம் பழைய ஃபேஷன் ஆயிடுச்சுப்பா. ஏதாவது லேட்டஸ்ட் ஸ்டைல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் என் நண்பன் கஜகஜா பார்க்க ஹீரோ மாதிரி இருப்பான். என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, நானும் அதே தானடா சொன்னேன். இவன் பார்க்கிறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரியே இருக்கணும். ப்ளீஸ் நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இந்த சிஸ்டர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. என்னது சிஸ்டர் கன்ஃபியூஷன் ஆகுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கன்ஃபியூஸ் ஆகுறேன்ல. சின்ன வயசுல உங்க அண்ணன் காணாம போயிட்டாருன்னு சொன்னீங்க. இவரா பாரு அவரு. என்னமா மொட்டை அடிச்சுட்ட? சாரி, நீங்க பணமே கொடுக்க வேண்டாம். ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதனால என்னோட கத்திரிக்கோல் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐ மீன், என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. அது சரி, இந்த சிசர்ஸ் எப்படி தானா வேலை செய்யுது? இதுக்கு ஏதாவது மந்திரம் போட்டீங்களா? அத பத்தி நான் சொல்றேன். என்னால எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ண முடியும். உனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால உனக்கு சமோசா ஹேர் கட். ஆஹா, என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஹேர் கட் வேண்டாம். சிசர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. இல்ல வேண்டாம்.
வேண்டாம், என்ன விட்டுரு. Actually, madam, என்ன நடக்குது? இது என்னோட தாத்தாவோட மந்திர சக்தி இருக்க கத்திரிக்கோள். சரி. இது தானாவே முடி வெட்டும். ஆனா இது எப்பவுமே ஒரு பிரச்சனை பண்ணும். அதனால நான் அந்த ஊரை விட்டு போயிடுவேன். ஆனா என்னால இதை விட்டுட்டும் போக முடியல. நான் எங்க போனாலும் அது என் பின்னாடியே வந்துரும். ஆஹா, சிசரி வேண்டாம், என்ன துரத்தாத. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம். வெட்டாதே, வெட்டாதே, எனக்கு ஹேர் கட்டே வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம். செஞ்சு முடிச்சிட்டேன். வேற யாராவது வரீங்களா? பாரு, அழகாக இருந்த என் மண்டையை இவ்வளவு அசிங்கமாக்கிடுச்சா அந்த சிசரு. ஆமா, என்ன இது ஆட்டோமேட்டிக்கா ஹேர் கட் பண்ற கத்திரிக்கோளா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு சூப்பரா இருக்கு. இதுல விழுந்து சிரிக்க என்ன இருக்கு? உனக்கும் ஒரு ஹேர் கட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸர் சார், தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. இங்க இருந்து ஓடி போயிருங்க. இது ஏதோ மந்திர சக்தி கத்திரிக்கோலாம். உங்க பின்னாடி வந்து மொட்டையா வெட்டிரும். அப்புறம் என்ன மாதிரி ஆயிர போறீங்க. ஏய், இது என் பக்கத்துல வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை உடைச்சு தூக்கி போட்டுருவேன். தைரியத்தை வர சொல்லு. ஐயோ, காப்பாத்துக்க. அந்த கண்ணாடி என்கிட்ட குடுறா. அம்மா, வணக்கங்க. உங்களுக்கு ஏதாவது ஹேர் கட் பண்ணணுமா? சொல்லுங்க. என்ன ஹேர் கட் வேணுமா? இருங்க இருங்க, நானே உங்களுக்கு ஹேர் கட் பண்றேன். அத பாவி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அங்க பாருங்க, அந்த கத்திரிக்கோள் அவரை பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த Dress கையில ஒரு மேக்னெட்டை பொருத்தி இருக்கேன். அந்த கத்திரி ஒருத்தரோட முடிய வெட்டிக்கிட்டு இருக்கும்போது நீ பின்னாடி போய் டக்குன்னு அதை பிடிச்சிரு, அவ்வளவுதான். அதால இந்த மேக்னெட் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன புரிஞ்சுதா? போ, ஆல் தி பெஸ்ட். கடவுளே, என்ன காப்பாத்து. நீதான் எனக்கு பின்னாடி இருக்கணும். வரண்டி வர. மரியாதையா இங்க வா. இங்க பாரு, உன்னால என் முடிய வெட்டவே முடியாது. ஏம்பா, நீ அந்த சமோசாக்காரன் தானே? அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியும் நீ நினைக்கிறியா? இந்த சீனோட நீ வேற யாருக்கிட்ட நான் போடு, என்கிட்ட காட்டாத. எதுக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருக்க? எங்க அது? ஏய், வேண்டாம், சொன்னா கேளு. அவன வைக்கிறேன் நீ உனக்கு ஆப்பு. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? உன்னை நான் விடவே மாட்டேன். இனிமே நீ என்னோட தான் டிராவல் பண்ணி ஆகணும். வேண்டாம், சொன்னா கேளு. என்ன தூக்கிட்டு எங்கேயும் போயிடாத. யாராவது வந்து காப்பாத்துக்கலடா. ஆஹா, என்ன பிடிச்சிட்டேல, அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. இப்போ என் கூட சேர்ந்து நல்ல சுத்து. மொபைல் கட்டிங்க இது. போற வழியிலே போற போக்கிலே வெட்டிட்டு போறது. ஒண்ணெல்லாம் நினைச்சு மன்னிச்சிருங்க. நீங்க இந்த மொட்டை அடிச்சிருக்க பணம்லாம் கொடுக்க வேண்டாம். எனக்கு வெட்டாத. ஒண்ணுமே புரியல. இந்த ஜடாமுடி ஐடியா ஏதாவது வேலை செய்யுமா? நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. இந்த ஜட ஸ்டீலால செய்யப்பட்டது. அந்த கத்திரிக்கோள் இதை வெட்ட முயற்சி பண்ணா அதோட பல்லு உடைஞ்சு போயிடும். ஆமா. ஓகே பத்துலு, ஆல் தி பெஸ்ட். சாரி, என்னோட கத்திரிக்கோள்னால தானே உங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. யாராவது வாங்க, வந்து என்ன இந்த கத்திரிக்கோள்காரங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஏற்கனவே என் தலையில கொஞ்சம் தான் முடி இருக்கு. இருந்த முடியையும் வெட்டிடுச்சுப்பா. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே. ஏய் கத்திரிக்கோளே, உன்னால முடிஞ்சா வந்து ஏன் முடிய வெட்டி பார்க்கலாம். அவ்வளவு பெரிய ஜடையா? வாவ். வா போடு விளையாடு. ஏமாத்துறீங்களா? நீங்க எல்லாம் என்ன ஏமாத்துறீங்களா? இது முடி கிடையாது, இது ஸ்டீல். இப்ப நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு. பழி வாங்கும் கத்திரிக்கோளா இருக்கும் போல இருக்கு. ஓடாத சொல்றேன்ல. நோ 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 நோ.
என்ன விட்டுரு. நான் ரொம்ப அப்பாவி. அம்மா பாரபட்சம் இல்லாம சாப்பிட்டு வருது. இது என்ன மன்னிப்பு. அடே மோட்டோ, இப்ப நீ தான்டா ஏதாவது செஞ்சாகணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதடா. நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா. சமோசா சாப்பிட மோட்டோ, அப்புறம் உனக்கே ஒரு நல்ல ஐடியா வரும். ஓகே. மோட்டோ, நீ எதுக்குமே பயப்படாத. வாய் ஃபியர் when சிங்கம் is here. நான் உனக்கு எப்பவும் துணையா இருப்பேன். இந்த மூளைக்கட்ட முண்டத்துக்கு வேற வேலையே இல்ல. கஜ கஜா மோட்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரா இல்ல மண்டையில எல்லைய போட வந்தாராப்பா? சமோசாவை சாப்பிட்டா உனக்கு எப்படிப்பட்ட ஐடியா எல்லாம் வருது பாத்தியா? மறுபடியும் வரியா? பார்க்கலாம் ஒரு கை. ஒரு கை பார்க்கலாம்னு சொல்ல காலையே மிதிச்சேன். ஆமா வீங்கிருச்சு. நீ ஜெயிச்சிட்ட மோட்டோ. பாய் பாய். இந்த பத்துல மண்டையை எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. பல்லு வலி எனக்கு உயிர் போய்கிட்டு இருக்கு. மருந்து வாங்கிட்டு வரேன்னு போனவன் இன்னும் ஆளைய காணோம். எங்க போனானோ தெரியல. அம்மா அந்த பூசணிக்காய் மண்டைய கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா? சீக்கிரம் கொண்டாந்து மருந்த கொண்டா. பல்லு வலி உயிர் போதுடா. சீக்கிரம் கொண்டா அந்த மருந்த. அம்மா அப்பா. இந்த பொடி டாக்டர் ஜட்கா சார் ஒரு எலக்ட்ரிக் டூத் பிரஷ் கொடுத்திருக்காரு. இந்த பிரஷோட பிளக்க பவர்ல கனெக்ட் பண்ணு. இது ஆட்டோமேட்டிக்கா உன் பல்ல ரொம்ப சூப்பரா க்ளீன் பண்ண மோட்டோ. அப்புறம் இந்த பிரஷோட ஹேண்டில்லயே பேஸ்டும் இருக்கு. கரண்ட மட்டும் நீ ஆன் பண்ணினா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். Thank you டா பத்லு. Thank you. என்னடா பல்ல ரொம்ப ஆவேசமா வளக்குதே. யாரு பல்ல வளக்குனா பத்து தட்டியே போரி பறக்குமா அவன்தானே மோட்டோ. ஆவேசமா வளக்கிருக்க. என்னடா புகைலாம் கிளம்புது. உங்களோட பற்களை ஆரோக்கியமாவும் பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்காக உங்களுக்காக இதோ ஜெர்மி கிருமி பேஸ்ட். இப்போ உங்க பல்லுல ஏதாவது வலி இருக்கா? வீணா போனவன் இங்க வந்து விளம்பரம் பண்றான். அப்படின்னா உங்களோட பற்கள்ல மஞ்சள் தனியா மிளகு இருக்கா? ஆமாமா, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பல்லு இடுக்கல மாட்டிக்கும். அப்போ நீங்க ஜெர்ம்ஸோட கேரியர். நான் ஜெர்ம்ஸையும் அதோட கேரியரையும் சுத்தமா அழிச்சிடுவேன். ஜெர்ம்ஸ் உயிரோட இருக்காது, கேரியரும் உயிரோட இருக்காது. இதுக்கு பேரு தான் மொத்த பாதுகாப்பு. ஏய், நீ எவ்வளவு பெரிய அப்பா டேக்கரானா இருந்துட்டு போ. ஏய் மோட்டோ, இந்த வித்தியாசமான டூத் பிரஷ உடனே இங்க இருந்து அடிச்சு விரட்டேனா மோட்டோ. அட்டாக். என்னடா இங்கிலீஷ் படத்துல அனுப்புற மாதிரி என்னன்னே அனுப்புற? ஏய், என்னடா ஊதுறா? நோ 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 மோட்டோ, நம்ம ஓட வேண்டிய நேரம். சீக்கிரம் ஓடி வந்துடு. ஏய், நாங்கள
சீக்கிரமா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இல்லனா இந்த மண்டையை நம்மள விட மாட்டான். ஜெர்மி கிருமி டூத் பேஸ்ட் 24 மணி நேரமும் உங்களோட பற்களுக்கு பாதுகாப்பு. குறுக்கால குப்பை சாரி வெரி சாரி. ஏய் காலங்காத்தால வந்து என்ன இடிச்சிட்டு சாரி சொல்றியா? மரியாதையா இங்க வா, நான் குடுக்குற கிஃப்ட் வாங்கிக்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க பின்னாடி வரல. அவங்களே சண்டை போட்டு உங்க பலத்தை நிரூபிங்க. சீக்கிரம் அவங்கிட்ட போடுங்க. எவன்டா அவன்? அட இது யாரு? உங்க பற்கள்ல அழுக்கு இருக்கா, வலி இருக்கா சொல்லுங்க, க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் எதுக்குடா உன்கிட்ட சொல்லணும்? எனக்கு பல்லுல எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல நீ சொல்லு, நீ யாரு சொல்லு. 24 மணி நேரமும் உங்களோட பற்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஜெர்மி கிருமிதானா? ஆனா நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லாததுனால உங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும், பெரிய தண்டனை கிடைக்கும். ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் யாருன்னு இப்போ உனக்கு காட்டுற பாரு. பக்கத்துல போக வேணாம். என்னடா பண்ற? சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. நான் தான் பற்களோட பாதுகாவலன், பாடி கார்டு, ஜெர்ம் கில்லர். அப்படியே ஜெர்மோட கேரியரையும் கொன்னுடுவேன். போட்டு பத்துல தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட என்னடா இது, ரொம்ப அதிசயமா இருக்கு. நீ எப்படி இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட? அது எனக்கு தெரியாது, அவகிட்ட கேளுங்க. அவன் என்ன ரொம்ப நேரமா துரத்திக்கிட்டு இருக்கான். எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். ஓ பின்னாடி யாருமே இல்லையே. சரி, இந்த சிங்கம் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? இப்ப இந்த பபுல உடைச்சு காட்டுறேன் பாரு. இது என்ன ஆச்சரியமா இருக்கு. அட இது என்ன புதுசா இருக்கு? ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போறியா? சிங்கம் சார், இவன் தான் ஜெர்மி கர்மி பிளஸ். இவன் தான் என்ன பபுளுக்குள்ள மாட்டி விட்டுட்டான். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இல்ல 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 இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமா இருக்கு. என்னங்க நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல இல்ல இல்ல. ஆமான்றீங்க அப்புறம் இல்லன்றீங்க. அப்போ நிச்சயமா நீங்களும் ஒரு ஜெர்மோட கேரியர் தான். இல்லனா நீங்களே ஒரு ஜெர்மா கூட இருக்கலாம். பற்கள் எப்பவும் வெண்மையா பளிச்சுன்னு இருக்க உடனே பயன்படுத்துங்க ஜெர்மி கிரீமி பேஸ்ட். இது எப்படி இருக்கு? டிங்கு டிங்கு டிங்கு. நான் ஜெர்ம மட்டும் அழிக்கிறது இல்ல, கேரியரையும் சேர்த்து அழிச்சிருவேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட நண்பர்களே, நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பிரஷ்ல திடீர்னு ஷாக் ஆச்சுல, அதனால பேஸ்ட்ல எக்ஸஸ் கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. அதுல அப்படியே உயிர் வந்துருச்சு போல இருக்கு. அவனை இப்ப தடுத்து நிறுத்த நாம ஏதாவது ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு ஆகணும். போ ஐடியா பாரு, நம்ம மவுத் வாஷ் பண்றதுக்கான பேஸ்ட தண்ணியை ஊத்தி வாயை வாஷ் பண்ணிடுற மோட்டோ. அதே மாதிரி ஜெர்மி கர்மி பிளஸ்க்கு மேல தண்ணி டேங்க்ல இருக்கிற தண்ணியை எடுத்து ஊத்திட்டோன்னு வையி, அவன் அப்படியே அசையாம செல்ல மாதிரி உட்காந்துருவான். சூப்பரா மண்டையா, நீ ரொம்ப சரியா சொன்ன. வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கச்சா கச்சா, நீங்க இந்த டேங்கர் லாரியை கொண்டு போய் அதை காலி பண்ண யோசிங்க. நான் அந்த கேப்ல வேற ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாக்குறேன். நான் வரட்டுமா? சிங்கம் சார், தயவு செஞ்சு ஓடாதீங்க, நில்லுங்க. அந்த ஜெர்மி கர்மி பிரஷை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் அது மேல கொதிச்ச தண்ணியை ஊத்தி எப்படி சரணடைய வைக்கிறேன்னு பாருங்க. இந்த பேஸ்ட்ல உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. இனிமே இந்த ஏரியாவுல எந்த ஜம்ஸ் இருக்க மாட்டாங்க, எந்த கேரியர் இருக்க மாட்டாங்க.
இதெல்லாம் பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. டேய் கிருமிங்க கிட்ட மட்டும் இல்ல, உன்கிட்ட இருந்து இப்ப எங்களுக்கு விடுதலை தேவை. இந்த வாங்க. சூப்பர் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கஜ கஜா. இதெல்லாம் முழுமையான பாதுகாப்பு, முழுமையான செக்யூரிட்டி கொடுத்தாங்க. இனிமே அந்த பூதத்தை நினைச்சு நாம பயப்பட வேண்டாம். சூப்பர் பத்லு, உன் ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னடா இது பழையபடி டெவலப் ஆகுது. ஏய் மோட்டோ, டேங்கர் லாரியை விட்டு இவன் மேல ஏத்து. டேங்கர்ல மோதி அப்புறம் அந்த பபிள் உடைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த ஜர்மி கர்மி பீஸ் பீஸ் ஆயிடுவான். வாங்க. பற்களுக்கு மொத்த பாதுகாப்பு. உங்களோட பற்கள் ஆரோக்கியமா இருக்க பயன்படுத்துங்க ஜெர்மி கிருமி பேஸ்ட். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி ஜெர்மி. இப்ப நான் சொன்னதெல்லாம் புரியலன்னா கேளுங்க, புரிய வைக்கிறேன். பத்துல வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லுடா, சீக்கிரம் சொல்லு. இப்போதைக்கு என் கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. டாக்டர் ஜட்கா, இப்ப அவசரமா எனக்கு 2 பொருள் தேவைப்படுது. முதல்ல இந்த பப்ளை உடைக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேவை. அப்புறம் ரெண்டாவது அந்த டூத் பேஸ்ட உள்ள அமுக்கி விடுற மாதிரி வழி இருந்தா சொல்லுங்க. சரி ஓகேப்பா, அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் உனக்கு தரேன். அதை வச்சு நீ அந்த ஜெர்மியோட பபிள்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட முடியும். அப்புறம் மட்டும் உனக்கு நான் எப்படிப்பட்ட வேக்யூம் கிளீனரை கொடுக்க போறேன்னா, இதை மட்டும் நீ சரியான முறையில யூஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் அவ்வளவுதான் அவன் கதை. அந்த மண்டைகளை என்ன பண்றான்னு பாருங்க. கஜா கஜா, இப்ப அது பபிள்க்கு பதிலா வேற எதை யூஸ் பண்ண போதுன்னு தெரியலையே. எக்கு தப்பா சிக்கிக்கிட்டா கதை கந்தல் ஆயிடுமே. ஏதோ இந்த ஒரு தடவை தப்பிச்சிட்டோம், அடுத்த தடவை தப்பி போன்னு சத்தியமா சொல்ல முடியாதியா. எங்க ஓட பாக்குற? உனக்கு தான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, வந்துரு. நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? நீங்க ரொம்ப பலசாலியான கிருமிகளா இருப்பீங்க போல இருக்கு. உங்கள மாதிரியான ஸ்ட்ராங்கான கிருமிகளுக்கு இந்த பேஸ்ட 2 முறை பயன்படுத்தணும். நான் உங்களோட சேர்ந்து குங்ஃபுவோ கராத்தையோ பண்ண போறது கிடையாது. ஆனா உங்களை இருந்த இடம் தெரியாம அழிக்க போறேன். அதன் மூலம் உங்க பற்களுக்கு பளிச்சுன்னு வெண்மையா இருக்கும். இது எப்படி இருக்கு? டின் டிடின். நாங்கெல்லாம் கத்தி மாதிரி ஸ்கார்ப்டா. இந்த வருது பாருடா, வாங்கிக்கோ. இனிமே உன் ஜர்மி கர்மி பிளஸ் எல்லாம் தேவையில்லடா. உன்னோட வித்தையை நீ காட்டுட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மோட்டு வித்தை காட்டுவான். அவன் வித்தையை வேடிக்கை பாருடா. ஐசல கிடைக்கிறீ வடபேணி வடகரி. பாய் பாய், நீ அமைதியா உன் ஊருக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னை வழி அனுப்புறோம். வேணாம் வேணாம், என்ன விட்டுருங்க. இந்த ஜம்ப் கேரியர் பயங்கரமான ஆட்களா இருக்கிறாங்க. என்ன விட்டுருங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? உண்மையிலேயே உங்க பற்களை வெண்மையை நான் மாத்தி காட்டுறேன். என்ன நம்புங்க. கடவுளே, இதுவரைக்கும் நான் எனக்காக உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஆனா நான் கேட்காம இருந்ததுக்காக நீ எதுவும் எனக்கு பண்ணதே இல்ல. இதுவரைக்கும் நான் கோவிலா நினைச்சுக்கிட்டு இருந்தது அந்த மண்டைகளோட டீ கடை மட்டும்தான். இதுவரைக்கும் நீ எனக்காக எதுவுமே செஞ்சதில்ல. நான் எந்த வேலை செஞ்சாலும் அது சொதப்பலாவே மாறிக்கிட்டு இருக்கு. என் பாக்கெட்ல பணம் இதுவரைக்கும் நின்னதே கிடையாது. நான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆளாகணும். இந்த ஆரம்பிச்சிட்டானே. அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு வழியை பண்ணி என்ன பெரிய ஆளாக்கணும் கடவுளே. அப்படி நீ எதுவுமே செய்யலன்னா இனிமே உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மோட்டோ ஓவரா அழுத்தா உடம்புக்கு ஒத்துக்காது. வா போகலாம். நான் உன் கோயிலுக்கு வர்றதுக்கு தான் கடைசி தடவை. இதுக்கப்புறமும் நீ எனக்கு தேவையானது எதையும் கொடுக்கலன்னா நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். இது சத்தியம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல கடவுள் இருக்குன்றதுக்கே நான் நம்ப மாட்டேன்.
ஐயோ மோட்டோ, நீ சத்தம் போட்டு பேசுறத கேட்டு சாமிக்கு கோபம் வந்துருச்சு போல இருக்கு. இது எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை. எனக்கு தேவை வாழ்க்கைக்கு பணம். அந்த பணத்தை கொடுக்கலன்னா இதுக்கப்புறம் நான் இந்த கடவுளை கும்பிடுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. பத்துலு போதும், இப்ப கிளம்பி வா. நான் சொல்றேன்ல, வா. ஓகே ஓகே, நீங்க ஏதோ கோபமா இருக்கீங்கன்னு தெரியும். நான் அப்புறமா வரேன். ஆஹா, என்னுடைய செப்பல் எங்க போச்சு? ஏப்பா, என்னுடைய செருப்பு எங்க காணோம்? எனக்கு எப்படியா தெரியும்? அதோ அங்க இருக்கு. அது யாரோடது? அது என்னோடது இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த செருப்பை போட்டுட்டு வந்தவன் உன் செருப்பை போட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, நீ சீக்கிரம் அவனை போய் தேடி கண்டுபிடி போ. ஆஹா, இது என்னது? இந்த செருப்பு போட்டவன என்னால நடக்க முடியல. குதிச்சு குதிச்சு பேச வேண்டியதா இருக்கு. யாராவது இத தடுத்து நிறுத்துக்கல. ஆஹா, பத்துலு, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னால ஒரு இடத்துல நிக்க முடியல. என்னால குதிச்சு குதிச்சு நான் பேச முடியுது. ஏய் மோட்டோ, எதுக்காக இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? இல்ல பத்துலு, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. இந்த செருப்பை போட்ட உடனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கசிதே, சீக்கிரமா போய் பத்துலுவா காப்பாத்து. நீ பாட்டுக்கு இப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காத. சீக்கிரமா போறியா இல்லையா? வேணப்பா வேணப்பா, அடிக்காதப்பா. இது என்ன சொல்ற? அப்படியே செய்யறப்பா, அடிக்காதப்பா. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சீக்கிரமா இதை நிப்பாட்டலன்னா நான் ஒரு வழி ஆயிடும் போல இருக்கு. அங்க பாரு மோட்டோ, அடிங்க அவனை. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். என்னப்பா ஆச்சு இவனுக்கு? பின்னாடி வேடி கீடி வச்சிட்டாங்களா என்ன? இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நாங்க காசு கொடுக்க மாட்டோம். ஓ, பிரமாதம் பாஸ், பிரமாதம். இதுக்கு பேரு தான் பஞ்சு டயலாக். என்ன பாராட்டுறத விட்டுட்டு எதுக்காக அவன் இங்க வந்திருக்கான்னு போய் முதல்ல கேளு. ஓ நான் மண்டையா, என்ன காப்பாத்து. என் கண்ட்ரோல்லயே நான் இல்ல. என்ன நடக்குது, என்ன பண்றது எனக்கே புரியல. ரொம்ப பிரமாதம் மோட்டோ. என்னைக்கு பூரா இந்த மாதிரியே ஆடி நீ என்ன குஷிப்படுத்திக்கிட்டே இரு, புரியுதா? இல்ல நான் மண்டையா, என்ன காப்பாத்து. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. எப்படியாவது என்ன காப்பாத்து. இந்த மூட்டுவை பார்சல் பண்ணி வேனுக்குள்ள கொண்டு போய் வைக்க. இவனை பத்தி யாரு கேட்டாலும் அவனை அடிச்சு துரத்துக்க. தேங்க்யூ டான் மண்டையா, ரொம்ப தேங்க்யூ. வாங்க வாங்க, அவனை பார்சல் பண்ணுங்கடானா. நீங்க பறந்து வந்துகிட்டு இருக்கீங்களே, என்னடா நடக்குதுங்க? என்ன ஆண்டி? இது எப்படி நடந்திருக்கும் நண்பர்களே? மோட்டு மாதிரி ஒரு நல்ல மனுஷன், அதுவும் தைரியமான ஒரு மனுஷன், கண்ணுல பட்டவங்க எல்லாரையும் எட்டி மிதிக்கிறானோ. யோ கஜா கஜா, நீ சொல்ற மாதிரி அந்த ஆளுக்கு பெரிய மனசுலாம் இல்லையா? பெரிய கால் தான் இருக்குது அவனுக்கு. டான்ஸ் ஆடுற மாதிரி முன்னாடி இப்படி இப்படி அடி கடத்துல எட்டி உதைக்கிறாயா தாலே. உதவானா எனக்கு எப்படி பறக்கும் தெரியுமா? பூசணிக்கா மாட்டேங்க, என் கண்ட்ரோல்லயே நான் இல்ல. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இந்த காலால எல்லாரையும் எட்டி உதைக்கணும் போலயே இருக்கு. எப்படியாவது என்ன இதுல இருந்து காப்பாத்து. அப்போ இந்த பூட்ஸ கழட்டி தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே? இல்ல, எதனால இப்படி பண்றேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இந்த ஷூவை மாட்டினதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து மாட்டேயா, காப்பாத்து. டாக்டர் ஜட்கா சார், அவன் பக்கத்துல போயிடாதீங்க. கிட்ட வர சொல்லி எட்டி ஓங்கி மிதிச்சிடுவான், புரிஞ்சுக்குங்க. அட, நீ அதை பத்தி நினைச்சு கவலைப்படாத. என் நண்பனுக்கு நான் உதவி செய்ய போறேன். என் உடன்பிற சகோதரா, என் உயிர் நண்பா, நான் இப்ப அந்த பூட்ஸ கழட்டி காட்டுறேன் பாரு.
ரொம்ப நன்றி பூசணிக்கா மண்டையா, ரொம்ப நன்றி. என்ன சந்திரமண்டலத்துக்கு அடிக்குவோம் போல இருக்கு. இந்த மோட்டுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் ஸ்பேஸுக்கு முதல் ஆளா, அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தவனா இருப்பேன் போல இருக்கு. என் இடுப்பு சுளுக்கு பிடிச்சுக்கிச்சு. சாரிடா பூசணிக்கா மண்டையா, ஐ அம் வெரி சாரி. பத்லு, எனக்கு வயிறு காலியா இருந்தா மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஏதாவது யோசிச்சு என்னை இதுல இருந்து காப்பாத்து. இது வரைக்கும் என் பாக்கெட்ல ஒரு 10 பைசா கூட நின்னது கிடையாது. வந்துட்டேன் ஐடியா. நீ இன்னைக்கு காலையில போய் கடவுளுக்கிட்டே ஆவேசமா பேசி சண்டை போட்டு வந்தல, அந்த கடவுளுக்கிட்ட போய் மன்னிப்பு கேள், அப்பதான் சரியாகும். உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்காக அவர் தான் இந்த செருப்பை உனக்கு கொடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. தேங்க்யூ பத்லு, நீதான் என்னுடைய உயிர் நண்பன். தள்ளி நில்லு. இந்த பூட்ஸ நீ கழட்டாத வரைக்கும் என் பக்கத்துல வராத, தூரத்திலே இரு. டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ணு, புரியுதா? சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் அங்கே போறேன். அடா மோட்டோ நில்லு. இப்ப நிக்க போறியா இல்லையா? அடிங்க. வாங்க வாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாரும் எனக்கு விரோதி ஆயிட்டாங்க. எல்லாரும் என்ன அடிக்கிறதுக்காக வராங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அவனை அப்படியே விட்டுறாதீங்க, போய் பிடிங்க. வந்துட்டாங்க. கடவுளே, என்ன காப்பாத்து. கடவுளே, தயவு செஞ்சு என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடு. நான் உன்னை திட்டினது தப்புதான், அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ. ஏதோ தெரியாம ஆதங்கத்துல அப்படி திட்டேன். இனிமே அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். தயவு செஞ்சு என்ன இந்த ஆபத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்து கடவுளே. நீ கவலைப்படாத, நீ கத்துறது நிச்சயமா கடவுள் காதுல விழுந்திருக்கும். கவலையை விடு, அவரு உன்னை காப்பாத்துவாரு. இங்க பாரு, உன் டான்ஸ் நின்றுச்சு. நீ கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வர. இங்க பாரு, உனக்கு சரியா போச்சு. ஜெய் ஹோ. பத்லு, உயிர் காப்பா தோழன்றது சரியா போச்சு. மேல இருக்கிற கடவுள்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட மோட்டோ, ஆனா கீழே இருக்கிற ஜனங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிக்கணும்னா உடனே என்ன பண்ணு, திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இரு. அவங்க வந்து உன்னை செதைச்சு சின்ன பின்னமாக போறாங்க. இவங்களோட அந்த கீரைக்காரமா தான் உன் மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க. ஓடிடு. குறைஞ்சவனா எஸ்கேப். ரொம்ப நன்றி கடவுளே. இப்பதான் நீங்க கண்ணை திறந்து சரியான தண்டனையை கொடுத்திருக்கீங்க. அந்த மோட்டு செஞ்ச தப்புக்கெல்லாம் இது அவனுக்கு தேவைதான். ஓ, பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. என்ன நம்பர் 2? அந்த பூட்ஸை என்கிட்ட கொடு. இனிமே இதை நான் தான் போட்டுக்க போறேன். என்னப்பா நடக்குது? எங்க காலெல்லாம் தன்னால போது. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே.